ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக செம்ம ஃப்ளேவரான ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கார்லிக் எக் ரைஸ். ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதே ரெசிபி தான் செய்வீங்க. சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி பூண்டு எடுத்துக்கிறேன். இதில் காஷ்மீர் மிளகா 2 சேர்த்துக்கிறேன். இதில் கல் உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. காஷ்மீர் மிளகா இல்லைன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் யூஸ் பண்ணலாம். இப்படி ஃப்ரெஷ்ஷாக இடித்து யூஸ் பண்ணும்போது ஃப்ளேவரும் அரோமாவும் இன்னும் நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா இடித்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. இப்படி கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் தான் கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லா ரிச்சாக தெரியும். ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இடித்து வச்சுருக்க பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷம் போல் வதக்குங்க. பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு அதோட அரோமா வர ஆரம்பிக்கும். இதுதான் இந்த ரைஸுக்கு மெயின் ஃப்ளேவரு. ஸோ 1 நிமிஷம் வதக்குனா போதும், ரொம்ப கருகிட வேணாம். இதுக்கு அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்குங்க. ரொம்ப ப்ரௌனாக தேவையில்லை. கொஞ்சம் க்ரன்ச் இருந்தால் தான் ஃபைனல் ரைஸுக்கு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். இதுக்கு அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை இது சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்க ஒரு சின்ன கேரட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 1 நிமிஷம் போல் வதக்குங்க. கேரட் கலரும் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. இப்போது வேக வச்ச கொண்டக்கடலை கொஞ்சமாக சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்தா சாப்பிட்றப்போ நல்ல பைட்டும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இதுக்கு அடுத்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அடுத்து 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கு அடுத்து 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, அடுத்து 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மசாலா எல்லாம் வெஜிடபிள்ஸோடு நல்லா கோட் ஆகணும். அப்போ தான் ஒவ்வொரு ரைஸ் கிரெயினும் ஃப்ளேவர் ஈக்குவலாக வரும். ஃப்ளேம் லோலேயே வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து 2 முட்டை உடச்சி இதில் சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பத்துக்கு எத்தனை எக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே 2 எக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த குவான்டிட்டிக்கு இது கரெக்டாக இருக்கும். எக்கு பார்த்திங்கன்னா உடனே ரொம்ப கிண்டக்கூடாது, கொஞ்சம் செட் ஆக விடணும். ஒரு சைடு குக் ஆனதும் லைட்டாக திருப்பி அந்த சைடும் குக் ஆக விடுங்க. இந்த மாதிரி பண்ணினா தான் எக்கு ரொம்ப சின்ன சின்ன பீசஸ் இல்லாமல் நல்லா விசிபிளாக இருக்கும். சாப்பிட்றப்பவும் எக்கு பீசஸ் நல்லா ஃபீல் ஆகும். இப்போது லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. ரொம்ப அப்படியே பொடி மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், சாப்பிட்றவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்படி பண்ணுறனால எக்கோட பச்சை வாசனை வராது. லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணினாலும் ஸ்மெல் ரொம்ப வராது. அதனால் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். அடுத்து நல்லா ஆறின வேக வச்ச ரைஸ் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணது இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது ஸ்ட்ராங்காக கிண்டாமல் லைட்டாக டாஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரைஸ் உடையாமல் ஒவ்வொரு கிரெயினும் செப்பரேட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா, எக்கு, கார்லிக் எல்லாம் ரைஸோடு நல்லா சேர்ந்தா போதும். இதில் நான் கேரட்டு, கொண்டக்கடலை சேர்த்துருக்கனால டேஸ்ட் நல்லா இருக்கும், ஹெல்த்தி டச் கிடைக்கும், கிட்ஸ்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், செம்ம ஃப்ளேவரான கார்லிக் எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். பார்க்கவே கலர் சூப்பராக இருக்குது. எக்கு பீசஸ் நல்லா விசிபிளாக இருக்குது. சாப்பிட்ற ஒவ்வொரு பைட்லேயும் கார்லிக் ஃப்ளேவர் சூப்பராக தெரியும். லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். புதுசாக செஞ்ச மாதிரி ஃப்ளேவரை மாற்றிடும்.
இது அப்படியே சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் தேவையே படாது. உங்களுக்கு சைடிஷ் தேவைப்பட்டுச்சுன்னா மாம்பழம் வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஸ்வீட்டும் ஸ்பைசியும் சேர்ந்து வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். இந்த காம்போவை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching. I'll see you next time.